Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல CSC வழியாக NSDL மூலமா PAN கார்டு வந்து எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். அதாவது CSC மூலமா NSDL வந்து PAN கார்டு அப்ளை பண்றதுக்கு புதுசா வந்து ஒரு விண்டோ ஒரு போர்ட்டல்ல வந்து கொடுத்திருக்காங்க. கொஞ்சம் லேட்டஸ்டா வந்து இருக்குது. இது சம்பந்தமா நிறைய பேர் வந்து டவுட்ஸ் கேக்குறீங்க. சோ இத பத்தி நான் அப்டேட் வந்து பார்க்க போறோம். அதே மாதிரி NSDL மூலமா ஒரு PAN கார்டு வந்து எப்படி வந்து இந்த லேட்டஸ்ட் 2025 அப்டேட் படி PAN கார்டு வந்து எப்படி அப்ளை பண்றது சரியான ஒரு ப்ரொசீஜர் வந்து யூஸ் பண்ணி எப்படி வந்து ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்றது அப்படிங்கற பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃபுல் டீடைலான ஒரு எக்ஸ்பிளனேஷனோட உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதை பார்த்து நீங்களே வந்து என்ன பண்ணிக்கலாம்னா அப்ளிகேஷன் வந்து பண்ணிக்கலாம். அப்ளை பண்றதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனேபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க பண்ண வேண்டிய விஷயம் உங்களுடைய CSC டிஜிட்டல் சேவா போர்ட்டல் வந்து ஓபன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான டாஸ்க்போர்டு வந்து இப்படிதான் இருக்கும். இந்த இடத்துல மேல சர்ச் ஐகான்ல வந்து NSDL அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு NSDL PAN சர்வீஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க இந்த பேஜுக்குள்ள வந்துருவீங்க. இந்த இடத்துல லாகின் வித் டிஜிட்டல் சேவா கனெக்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டைரக்டா உங்களுடைய CSC கூட வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து இந்த போர்ட்டல் அப்படிங்கிறது கனெக்ட் ஆகும். மேல வந்து உங்களுடைய வாலெட் அதாவது உங்களுடைய CSC ஐடி நம்பர் இருக்கும். இந்த இடத்துல டாஸ்க்போர்டு இருக்கும். இது வரைக்கும் நீங்க எத்தனை அப்ளிகேஷன் போட்டிருக்கீங்க, எத்தனை சக்சஸ் ஆயிருக்கு, எத்தனை பெண்டிங்ல இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே வந்து காட்டும். இது வந்து இப்ப லேட்டஸ்ட் அப்டேட் படி நம்மளுக்கான டாஸ்க்போர்டு வந்து இப்படிதான் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம NSDL வந்து அப்ளை பண்ணும்போது அப்ளை பண்றதுக்கு முன்னாடியே நம்ம கிட்ட அமௌண்ட் அப்படிங்கறத வாலெட்ல வந்து டெபிட் பண்ணுவாங்க. பட் இப்போ எப்படி எனேபிள் பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு அப்ளிகேஷன் போட்டு முடிச்ச உடனே நம்மளுக்கு வந்து கடைசியா தான் நம்மளுக்கு அப்ளிகேஷன் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து அமௌண்ட் வந்து வாங்குறாங்க. சரிங்களா, இதுதான் வந்து நம்மளுக்கான அப்டேட். இப்போ இந்த இடத்துல நியூ அப்ளிகேஷன் அப்படிங்கிற இந்த டேப் வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல நீங்க வந்து இ-சைன் பேஸ் பண்ணி நீங்க அப்ளை பண்ண போறீங்களா இல்ல eKYC பண்ணி அப்ளை பண்ண போறீங்களா அப்படிங்கறத கேட்டிருப்பாங்க. இது ரெண்டுக்கும் என்ன ப்ரோ டிஃபரெண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டுக்கும் டிஃபரெண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கு. இ-சைன் அப்படிங்கிற மெத்தட் மூலமா நீங்க பண்ணீங்க அப்படின்னா போட்டோ சிக்னேச்சர் எல்லாமே நீங்க வந்து மேனுவலா வந்து அப்லோட் பண்ணி நீங்க வந்து PAN கார்டு வந்து அப்ளை பண்றது. eKYC அப்படிங்கிற மெத்தட் மூலமா நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆதார் பேஸ் பண்ணி நீங்க வந்து அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஆதார் கார்டுல இருக்கக்கூடிய போட்டோ தான் PAN கார்டுலயும் வந்து வரும். சிக்னேச்சர் அப்படிங்கிறது நீங்க போட முடியாது. டிஜிட்டல் சிக்னேச்சர் மூலியமா நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்லோட் பண்ணிக்கலாம். பட் அந்த இடத்துல சைன் பண்ற இடத்துல PAN கார்டை ஒரு ஒயிட் கலர் பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. கஸ்டமர் வந்து மேனுவலா வந்து சைன் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா, அதாவது மார்க்கர்ல. பட் இந்த மெத்தட்ல பண்றது வந்து அந்த அளவுக்கு ஒரு சில பேங்க்ல வந்து அப்செட் பண்ண மாட்டாங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இ-சிங் அப்படிங்கிற இந்த மெத்தட் மூலியமா செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல அப்ளிகேஷன் டைப் அப்படிங்கிற இடத்துல PAN அதாவது வந்து NSDL PAN இந்தியா சிட்டிசன் ஃபார்ம் 49A அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டு கேட்டகரி அப்படிங்கிற இடத்துல இண்டிவிஜுவல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. செலக்ட் PAN டைப் அப்படிங்கிற இடத்துல பிசிக்கல் PAN கார்டும் உங்களுக்கு வேணும், PAN கார்டு வேணும் அப்படிங்கிற பட்சத்துல ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு கஸ்டமருடைய ஆதார் கார்டை கையில எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா கவனிக்கணும், கஸ்டமருடைய ஆதார் கார்டு வந்து பழைய ஆதார் கார்டு வாங்கி அந்த அப்ளை பண்ணக்கூடாது. அவங்களுடைய ஆதார் கார்டை டவுன்லோட் பண்ணி அந்த ஆதார்ல என்ன டேட்டா இருக்கோ அவங்க நேம், டேட் ஆஃப் பர்த், அவங்க கான்டாக்ட் நம்பர் எப்படி இருக்கோ அதே போல இந்த இடத்துல ஃபில் பண்ணிட்டு சப்மிட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க. ஒன்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணி நீங்க சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். இந்த இடத்துல ஒன்ஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க எல்லாமே கரெக்டா தான் கொடுத்துருக்கீங்களா அப்படிங்கிற செக் பண்ணிட்டு இந்த இடத்துல ப்ரொசீட் டு NSDL போர்ட்டல் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. அப்படி கிளிக் பண்ணீங்கன்னா டைரக்டா நம்மளுக்கு வந்து NSDL போர்ட்டலுக்குள்ள வந்து ரீடைரக்ட் ஆகும். சோ இந்த இடத்துல வந்து ஐ அக்ரி அப்படிங்கிற இந்த டேபை கிளிக் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஏற்கனவே உங்ககிட்ட வந்து அக்கௌண்ட் வந்து இருக்கணும். கண்டிப்பா இருந்தாதான் நீங்க வந்து உள்ள வந்து போக முடியும். சோ இந்த இடத்துல வந்து ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்கக்கூடிய பட்சத்துல உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் அதாவது CSC VLE உடைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்து OTP வெரிஃபை பண்ணிட்டு சப்மிட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க. ஓகே, இப்பதான் நம்ம வந்து NSDL உடைய PAN அப்ளிகேஷனுக்குள்ள வந்திருக்கோம். இந்த இடத்துல அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, ஆதார் பேஸ் பண்ணி வந்து கரெக்டா அப்ளை பண்ணுங்க. கொஞ்சம் நீங்க வந்து மிஸ்மேட்சா பண்ணீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகும் அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இந்த இடத்துல ஆதார் கார்டோடைய 12 டிஜிட் நம்பர் இந்த இடத்துல அப்படியே பார்த்து வந்து என்டர் பண்ணிக்கோங்க. கரெக்டா என்டர் பண்ணிட்டு ஆதார் கார்டுல வந்து நேம் எப்படி இருக்கோ அஸ்பர் ஆதார் நேம் படி இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. இனிஷியல் முன்னாடி இருக்குன்னா முன்னாடி கொடுங்க, பின்னாடி இருக்குன்னா பின்னாடி கொடுங்க. அப்பா பேர் சேர்ந்து வந்திருக்கு அப்படின்னா சேர்ந்து இருக்கிற மாதிரியே நீங்க இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிக்கோங்க. டைட்டில் அப்படிங்கிற இடத்துல கவனமா நீங்க நோட் பண்ணணும். அதாவது அப்ளிகண்ட் அப்படிங்கிறவங்க ஜென்ஸா இருந்தாங்க அப்படின்னா ஸ்ரீ அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுங்க. அதே இது அப்ளிகண்ட் வந்து ஃபீமேலா இருக்காங்க அப்படின்னா அதாவது ஃபீமேலா இருந்து அவங்க மேரேஜ் ஆயிருந்தாங்க அப்படின்னா SMT அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுங்க. ஃபீமேல்லே வந்து மேரேஜ் ஆகாம கல்யாணம் முடியாம இருக்காங்க, காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்காங்க, ஸ்கூல் ஸ்டூடெண்டா இருக்காங்க அப்படின்னா குமாரி அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்ல மூணுல ஏதாச்சும் ஒண்ணுதான் நீங்க வந்து செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா, இப்போ நம்ம செலக்ட் பண்ணிட்டு லாஸ்ட் நேம் அப்படிங்கிற இடத்துல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அப்ளிகண்டோட நேம் இந்த இடத்துல என்ட்ரி பண்ணணும். லாஸ்ட் நேம் அப்படிங்கிற இடத்துல வந்து யாருக்கு வந்து PAN கார்டு தேவைப்படுதோ அவங்களுடைய பேரை இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நேம் அப்படிங்கிற இடத்துல அவங்க மேரேஜ் ஆகாம இருக்காங்க அப்படின்னா அப்பா பேர் கொடுங்க. மேரேஜ் ஆனவங்களா இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய ஹஸ்பண்ட் நேம் அதாவது கணவர் பெயரை இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிக்கோங்க.
டேட் ஆஃப் பர்த் அப்படிங்கிறதுல டிஃபால்ட்டா நம்ம ஏற்கனவே ஸ்டார்டிங்ல அப்ளை பண்ண டேட் வந்து இந்த இடத்துல வந்துரும். ஜெண்டர் அப்படிங்கறத வந்து ஃபீமேல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. இது எல்லாமே கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல கேஒய்சி அப்படிங்கிறதுக்காக நீங்க வந்து டிக் பண்ணிட்டு இந்த இடத்துல சப்மிட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க. ஓகே, ஒன்ஸ் வந்து சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களோட பேர் வந்து கன்ஃபார்ம் பண்றதுக்காக கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல நேம் தட் யூ வுட் லைக் பிரிண்ட் ஆன் பேன் கார்டு அப்படிங்கிற ஆப்ஷன்ல வந்து கஸ்டமருக்கு வந்து பேன் கார்டில் வந்து நேம் வந்து எப்படி வந்து பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு நீங்க அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து நம்ம வந்து இந்த இடத்துல வந்து எடிட் வந்து பண்ணணும். இந்த இடத்துல நீங்க கவனமா வந்து நோட் பண்ணணும். ஏன்னா நிறைய பேர் வந்து கஸ்டமர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எனக்கு இனிஷியல் வச்சு வேணும், ஏன்னா ஆனா ஆதார் கார்டில் வந்து இனிஷியல் இருக்காது, சில பேருக்கு பேன் கார்டு இனிஷியல் வச்சு வேணும்னு கேட்பாங்க. இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் ரூல் படி ஒரு பேன் கார்டோட அப்ளிகேண்ட்டுக்கு வந்து இனிஷியல் வந்து இல்லாம தான் நம்ம வந்து அப்ளை பண்ணி கொடுக்கணும். பட் அவங்க கேட்கறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் நீங்க ஃப்ரண்ட்ல கேட்டாங்கன்னா ஃப்ரண்ட்ல கொடுங்க, பேக்ல கேட்டாங்கன்னா பேக்ல போட்டு கொடுங்க. இல்ல அப்பா பேர் சேர்ந்து வேணும் அப்படின்னா கூட நீங்க அப்பா பேர் சேர்ந்து கூட இந்த இடத்துல எழுதி நீங்க மேனுவலா வந்து டைப் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இந்த இடத்துல நெக்ஸ்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. சப்போஸ் வந்து கஸ்டமருடைய நேம் வந்து 2 பேரும் நேம் வந்து ஏதாச்சும் நேம் வந்து சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த இடத்துல எஸ் கொடுத்து அந்த நேம் வந்து கொடுக்கணும். பட் இது மோஸ்ட்லி வந்து தேவையில்லை, நீங்க நோ அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கொடுத்துருங்க. இது எல்லாமே ஒன்ஸ் வந்து கொடுத்துட்டு நீங்க நெக்ஸ்ட் அப்படிங்கிற இந்த டேப் வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகே, அடுத்த பேஜில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. பேரண்டோட டீடைல் அப்படிங்கிற இடத்துல அப்ளை பண்ணக்கூடிய அந்த அப்ளிகண்ட்டுக்கு சிங்கிள் பேரண்டா இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் எஸ் கொடுங்க. சிங்கிள் பேரண்ட் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நோ அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டு அப்பா பேர் என்ன அப்படிங்கறத கேட்டுட்டு கொஞ்சம் கவனமா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம அந்த என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஏன்னா மேரேஜ் ஆயிருந்தாங்க அப்படின்னாலும் நீங்க அப்பா பேர் தான் வந்து கொடுக்கணும். ஏன்னா பேன் கார்டுல கீழே வந்து அப்பா பேர் கண்டிப்பா வந்து பிரிண்ட் ஆகும். அவங்க மேரேஜ் ஆனவங்களா இருந்தாலும் சரி, மேரேஜ் ஆகாதவங்களா இருந்தாலும் சரி, கண்டிப்பா வந்து பேன் கார்டுல வந்து அப்பா பேர் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகணும். அப்பா மேபி வந்து அன்பார்ச்சுனேட்லி வந்து இல்ல அப்படிங்கிற பட்சத்துல மட்டும் நீங்க மதர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிட்டு நீங்க நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுங்க. அப்பா பேர் இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிக்கோங்க லாஸ்ட் நேம்ல. அதே மாதிரி அப்பா பேரை ரீஎன்ட்ரி அப்படிங்கிற இடத்துல லாஸ்ட் நேம்ல தான் என்ட்ரி பண்ணிக்கோங்க. அப்பா பேருக்கு ஸ்பேஸ் வருது விட்டு உங்களுக்கு இருக்கு அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து முகேஷ் குமார் அப்படின்னா முகேஷ் பக்கத்துல ஸ்பேஸ் விட்டு குமார் இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெட்டர்ல வந்து முகேஷ்னு நீங்க ஃபர்ஸ்ட் நேம் கொடுங்க, லாஸ்ட் லெட்டர் வந்து குமார் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுக்கணும். சிங்கிள் நேமா இருக்கு அப்படின்னா நீங்க லாஸ்ட் நேம் மட்டும் கொடுத்தா போதும், ஃபர்ஸ்ட் நேம்லாம் கொடுக்க தேவையில்லை. சரிங்களா? இப்போ எல்லாமே கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற டேப் வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பேஜ்ல வந்து கேட்டிருக்காங்க பாருங்க, வெதர் பிசிக்கல் பேன் கார்டு இஸ் ரிக்வயர்டு. உங்களுக்கு வந்து பிசிக்கல் பிளாஸ்டிக் பிவிசி கார்டு வேணுமான்னு கேட்கறாங்க. எஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் டிஃபால்ட்டா இருக்கட்டும், இது எதுவுமே நீங்க மாற்ற வேண்டாம். சோர்ஸ் ஆஃப் இன்கம் அப்படிங்கிற இடத்துல அப்ளிகேண்ட்டுக்கு வந்து இன்கம் வந்து எதை பேஸ் பண்ணி வருதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியாது. அப்படிங்கறதுனால இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை மோஸ்ட்லி வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த இடத்துல கான்டாக்ட் நம்பர் அப்படிங்கிற இடத்துல நம்ம ஸ்டார்டிங்லேயே கான்டாக்ட் நம்பர் என்ன கொடுத்தோமோ அந்த நம்பர் இந்த இடத்துல வந்திருக்கும். சப்போஸ் வந்து நீங்க எடிட் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க எடிட் பண்ணிக்கலாம். பட் வந்து இந்த இடத்துல ஆதார்ல எந்த நம்பர் லிங்க் பண்ணிருக்கோ அந்த நம்பர் தான் கொடுக்கணுமான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. கஸ்டமர் கிட்ட எந்த நம்பர் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். கஸ்டமர் கிட்ட வந்து மெயில் ஐடி இல்லை அப்படின்னா உங்க சென்டரோட மெயில் ஐடியை கூட நீங்க இடத்துல கொடுத்துக்கலாம். உங்களுக்கு தான் வந்து இபேன் அப்படிங்கிற வந்து ஜென்ரேட் ஆகும். இந்த இடத்துல எந்த மெயில் ஐடி வந்து கொடுத்தீங்களோ அந்த மெயில் ஐடிக்கு தான் வந்து வித்தின் 2 to 3 டேஸ்ல என்எஸ்டில இருந்து நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா மெயில் வந்து நமக்கு இபேன் வந்து ஜென்ரேட் பண்ணிடுறாங்க. சரிங்களா? இது எல்லாமே ஒன்ஸ் வந்து செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா அட்ரஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் அப்படிங்கிற இடத்துல வந்து ரெசிடென்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. சப்போஸ் வந்து கஸ்டமர் வந்து வேற இடத்துல ஒர்க் பண்ற இடத்துல வந்து பேன் கார்டு கேட்கறாங்க அப்படின்னா நீங்க கஸ்டமரோட வந்து ஆஃபீஸ்ங்கிற அட்ரஸ் கொடுத்து ஆஃபீஸ் அட்ரஸ் மேனுவலா நீங்க ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி நீங்க ரெசிடென்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டு ஆதார் கார்டுல பேக் சைட்ல என்ன அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரஸ் அப்படியே டோர் நம்பரு, ஸ்ட்ரீட் நேமு, அவங்க எந்த தாலுகா, எந்த டவுன்ஷிப்பு, அதே மாதிரி அவங்களுடைய டிஸ்ட்ரிக்ட், அவங்க கண்ட்ரி, இதெல்லாமே ஒன்ஸ் வந்து கரெக்டா கொடுத்து வித் பின்கோடோட இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிருங்க. ஒன்ஸ் வந்து அட்ரஸ் வந்து ஃபில் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கீழே வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல அப்பாயிண்டிங் ரெஸ்பெக்டிவ் அட்ரஸ் அசஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் கேட்டிருப்பாங்க. இது வந்து 18 வயசுக்கு கம்மியா இருக்கக்கூடிய மைனர் பேன் கார்டுக்கு மட்டும் தான் எஸ்ன்னு கொடுக்கணும். இது யாருக்குமே இதுக்கு நீங்க எஸ்ன்னு வந்து கொடுக்க கூடாது. நோ அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற இந்த டேப் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல ஏஓ கோட் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு டிஃபால்ட்டா வந்திருக்கும். ஸோ நீங்க நெக்ஸ்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த இடத்துல ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிஃபை அப்படிங்கிற இடத்துல ஆதார் கார்டு அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் அப்படிங்கிற இடத்துலையும் ஆதார் கார்டு அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. ப்ரூஃப் ஆஃப் டேட் ஆஃப் பர்த் அப்படிங்கிற இடத்துலையும் ஆதார் கார்டு அப்படிங்கிற செலக்ட் பண்ணிட்டு போட்டோ அப்படிங்கிற இடத்துல நீங்க வந்து 50 கேபிக்குள்ள போட்டோ வந்து கன்வெர்ட் பண்ணி நீங்க அப்லோட் பண்ணணும். அதே மாதிரி சிக்னேச்சர் அப்படிங்கிறது 50 கேபிக்குள்ள கன்வெர்ட் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. ஆதார் கார்டை வந்து ஆதாரா டவுன்லோட் பண்ணி நீங்க அதை வந்து பாஸ்வேர்டு வந்து ரிமூவ் பண்ணிட்டு இந்த இடத்துல அட்டாச்சு டாக்குமெண்ட் அப்படிங்கிற இடத்துல அப்லோட் பண்ணிட்டு பிளேஸ் அப்படிங்கிற இடத்துல அங்க கஸ்டமருடைய பிளேஸ் இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிட்டு சப்மிட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க. ஓகே, இப்போ ஒன்ஸ் எல்லாமே நம்ம போட்டோ சிக்னேச்சர் எல்லாமே நம்ம வந்து அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ ஒன்ஸ் வந்து எல்லாமே வந்து கரெக்டா இருக்கக்கூடிய பட்சத்தில் சப்மிட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. அப்படி கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க இந்த இடத்துல வந்து ஈசிங் பேன் நியூ அப்படிங்கிற ஆப்ஷன்ல உங்களுக்கு ப்ரிவியூ பேஜ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒன்ஸ் வந்து எல்லாமே கரெக்டா இருக்கா அப்படிங்கிற வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஏதாச்சும் வந்து தவறுதலா நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்க வந்து சரி பண்ணிக்கிற முடியும். அதுக்காக தான் ப்ரிவியூ பேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரிவியூஸ் எல்லாமே கரெக்டா இருக்கக்கூடிய பட்சத்துல கீழே வந்து பாட்டம்ல கன்ஃபார்ம்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணீங்கன்னா
டைரக்டா நம்மளுக்கு வந்து இகேஒய்சி பண்றதுக்கான டேப் வந்து போகும். கஸ்டமர் கிட்ட வந்து ஓடிபி இல்ல, ஆதார் லிங்க் பண்ண நம்பர் வந்து இல்ல, அவங்க கிட்ட வந்து வேற எங்கேயோ இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நீங்க வந்து பயோமெட்ரிக் வச்சு நீங்க வந்து இசைன் வந்து பண்ணிக்கலாம். இல்ல அவங்க கிட்ட பயோமெட்ரிக்லாம் இல்ல, ஓடிபி பேஸ் பண்ணி பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்துல நீங்க ஓடிபி பேஸ்டு இசைன் அப்படிங்கிற இந்த டேப் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டைரக்டா கஸ்டமருடைய ஆதார்ல லிங்க் பண்ணிருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நீங்க இந்த இடத்துல என்டர் பண்ற மாதிரி இருக்கும். சோ இந்த இடத்துல புரோட்டீன் அப்படிங்கிற இந்த இ சிக்னேச்சர் அப்படிங்கிற இடத்துல நீங்க வந்து மேல வந்து டிக் பண்ணிட்டு கஸ்டமருடைய 12 டிஜிட் ஆதார் நம்பரை என்டர் பண்ணிட்டு சென்ட் ஓடிபி அப்படிங்கிற இந்த டேபை வந்து கிளிக் பண்ணுங்க. ஒன்ஸ் வந்து ஓடிபி வந்து வெரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல இசின் அத்தன்டிகேஷன் சக்சஸ்ஃபுல்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ இந்த இடத்துல ஓகே அப்படிங்கிற இந்த டேப் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபைனலா நம்ம வந்து என்ன பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னா அமௌண்ட் வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். லாஸ்டா வந்து நம்ம 107 rupees வந்து நம்ம வந்து பேமெண்ட் பண்ணணும். பட் நம்ம வாலெட்ல இருந்து அமௌண்ட் வந்து ரெடியூஸ் பண்ணிட்டு தான் நம்மளுக்கு வந்து அமௌண்ட் வந்து டெபிட் பண்ணுவாங்க. சரிங்களா? அந்த அமௌண்ட் வந்து நீங்க வாலெட்ல வந்து ஏற்கனவே லோட் பண்ணி வச்சிருக்கணும் உங்களுடைய சிஎஸ்சி டிஜிட்டல் சேவா போர்ட்டல்ல. அந்த அமௌண்ட் 96 rupees நீங்க வந்து வாலெட்ல வந்து டெபிட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் வரும். அதை எடுத்துட்டு போயிட்டு நீங்க கஸ்டமர் கையில வந்து கொடுத்துட வேண்டியதான். இதுதான் வந்து இப்போ லேட்டஸ்ட் அப்டேட் படி என்எஸ்டிஎல் பேன் கார்டு அப்ளை பண்றதுக்கு உண்டான ப்ரொசீஜர். கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கனால லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது சிஎஸ்சி சம்பந்தமா உங்களுக்கு வந்து தகவல் வந்து தேவைப்படுது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. அந்த வீடியோவை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவா போஸ்ட் பண்ணலாம். தேங்க்யூ.